வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஜி-ஸ்டார் கம்பெனியினுடைய 5.1 ரிமோட் கண்ட்ரோலினுடைய கிட்டு. நாம் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறோம். ஒரு 5.1 மேனுவல். அது ரொம்ப ஈஸி, ஓகேவா? பட் இன்றைக்கி இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்ன லைக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆம்பிளிஃபையருக்கு பக்கத்தில் இருந்துட்டு ஒவ்வொரு தடையும், ஏன்னா 5.1 அல்லவா, 6 சேனல் சப்பை கூட்டுறது குறைக்கிறது, இல்லை ஃப்ரண்ட் லெஃப்ட் கூட்டுறது குறைக்கிறது, சரவுண்ட் லெஃப்ட் கூட்டுறது குறைக்கிறதுலாம் பக்கத்தில் இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தான் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் ஆஃப், ஓகே. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் டிஸ்டன்ஸ் பிளேஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதா எல்லோரும் விரும்புகிறாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் ரிமோட்டில் ஒர்க் பண்ணணும். 5.1 மேனுவல் லேம்ப்பு ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி ரிமோட் ஆட் பண்ணுறது, இந்த ரிமோட் கிட் ஆட் பண்ண தெரிஞ்சிட்டா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேஷனுக்கு, ஏன் அதர்ஸ் யாராவது நியூ கமர்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் நல்ல குவாலிட்டியான ரிமோட் கண்ட்ரோல் பேஸ்டு 5.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண முடியும். அப்படி 5.1 ஆம்பிளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணணும் ரிமோட் கண்ட்ரோல்னால் இந்த கிட்டு அவசியம் தேவை. மார்க்கெட்லேயே இந்த கிட்டு ஒன்று தான். ரொம்ப எளிமையான முறையில் சர்க்கியூட் டிசைனிங் இருக்குது, ஓகே. ஒவ்வொரு கிட்டும் இருக்குது, எல்லா கிட்டுமே நல்ல கிட்டு தான், ஓகேவா? பட் இது உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கிளாஸில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓகே. இப்போது இந்த கிட்டு இருக்குது. இந்த கிட்டில் ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் ஒரு இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கிட்டு. என்னென்ன இருக்குது இதில் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கனெக்டிங் ஒயர்ஸ் இருக்குது, எடுத்து வச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃபைன் ரிமோட், பக்கா ரிமோட் இருக்குது இதில் இருக்குது. இதில் இந்த ஃபுல் போர்டு இருக்குது. இந்த போர்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஸ்பிளே மட்டும் லைட்டாக டிட்டாச் பண்ணிடலாம். இந்த என்கோடர் ப்ளஸ் மைக் சாக்கெட் இதையும் டிட்டாச் பண்ணிடலாம், ஓகே. ஸோ இது இப்படி இருக்குது. கூடவே என்ன கொடுத்துருக்காங்க, பேக்கில் வரக்கூடிய ஒரு பிளேட். இதெல்லாம் தான் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக அது ப்ராடக்ட் இல்லை, இப்போ தான் மறுபடியும் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ இதை பற்றி டீட்டெயில்ஸாக இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பிக்சராக உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகே. இப்போ பாருங்கள், இது கனெக்டிங் ஒயர்ஸு, ஃபைன் ரிமோட் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். டிட்டாச் பண்ண இதுதான் டிஸ்பிளே. இதில் இதுதான் ஒரு மதர் போர்டு. இது பேக்கில் வரக்கூடிய பிளேட். இது மைக் சாக்கெட் ப்ளஸ் என்கோடர், ஓகே. இப்போது அடுத்தபடியாக பார்த்தோம்னா இதுதான் பேக் பிளேட்டு. இந்த பேக் பிளேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். ஆக்சிலரி 1, ஆக்சிலரி 2, தென் ஏசி 3. இது ஒரு ஆக்சிலரி 3, 1 2 3 3 இன்புட். அதாவது ஒரு ஸ்டீரியோ இன்புட் கொடுக்கலாம் 1, ஒரு ஸ்டீரியோ இன்புட் 2. 5.1 அதாவது ஒரு டிவிடி பிளேயர் இருக்குது, பழைய டிவிடி பிளேயர் அல்லது ப்ளூரே பிளேயர். அதில் வர்ற அவுட்புட் 6 சேனல். 6 சேனல் இதில் இன்புட்டாக கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணலாம், ஆம்பிளிஃபையருக்கு கொடுத்துடலாம். ஆம்பிளிஃபையர்னுடைய இந்த 6 சேனலுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். 1 இந்த 2 சேனல் உள்ளே கொடுக்குறோம் இல்லையா, இந்த 2 சேனல் உள்ளே கொடுத்தாலும் இதில் வர்றது செப்பரேட்டிவாக இன்புட் வரும். ஒரு ப்ளூரே பிளேயர்லேருந்து வந்தாலும் சரி, டிவிடி பிளேயர்லேருந்து அவுட்புட் வந்தாலும் சரி, அதில் எல்லாமே சேனல் செப்பரேட் ஆகி வந்திருக்கும். அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சப்பு, சென்டர் சிக்னல் அதிலே பிரிஞ்சு வந்துடும். அப்படியே இன்புட் கொடுத்து நம்ம ஆம்பிளிஃபை பண்ணணும். இந்த 2 சேனலில் கொடுக்குறோம் இல்லையா, இந்த 2 சேனலில் கொடுக்குறது ஸ்டீரியோ இன்புட். 2 சேனல் தான் இந்த கிட்டில். அது என்னவாக மாறும், 5.1 ப்ரோலாஜிக் 2ஆக வந்துடும். அதுவும் 6 சேனலில் வெளியே வந்துடும். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஆன்லைனில் நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் எலக்ட்ரானிக்ஸ் தான் ஹார்ட்வேர் தான் ஸ்ட்ராங்கான ஃபீல்டாக இருக்கும். சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா வீட்டுக்கு ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு மேலே எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்குது. இது சர்வீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் போய் நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். நீங்களே இந்த தொழிலை கற்றுக்கிறது மூலிமா உங்கள் வீட்டில், உங்கள் இடத்துல உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் இடத்துல இந்த மாதிரி எலக்ட்ரானிக்
கேட்ஜெட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் தெரியணும். அதுக்காக தான் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? சரி, இப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து HDMI ஆர்க் இன்புட் இருக்குது. HDMI ஆர்க் ஒரு எல்இடி டிவியிலேருந்து அவுட்புட் எடுத்து இதில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான டால்பி டிடிஎஸ், டால்பி டிஜிட்டல் அவுட்புட் பக்காவாக 6 சேனல் அவுட்புட் வெளியே எடுக்கலாம். ஓகே, அப்போ ஒரு டிஜிட்டல் இன்புட் 3 அனலாக் இன்புட் 1 2 3 அனலாக் இன்புட்டை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் இதை பற்றி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சாதான் அசம்பிள் பண்ண முடியும், நாளைக்கு ஃபியூச்சரில் சர்வீஸ் பண்ண முடியும். இதுதான் அந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேவில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கோன் போட்டிருக்கு, ட்ரிபிள், பாஸ். இந்த இடத்துல ஹெட்ஸ் எவ்வளோ ஹெட்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல எஃப்எம், ஆக்சிலரி, யூஎஸ்பி, ப்ளூடூத், இந்த செலக்டிவிட்டியெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பிக் டிஸ்பிளே, நல்ல தூரத்துலேருந்து பார்த்தால் நல்ல கிளியராக தெரியும். 2 சாக்கெட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது. இது என்னென்ன பர்பஸ் இப்போ அடுத்ததில் பார்த்துக்கலாம். பாருங்களேன், சேம் மாடல் தான். இது வந்து ஐஆர் சென்சார். இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட்டு, என்கோடர் இன்புட் கொடுக்கக்கூடிய இடம் சாக்கெட் இங்கே இருக்குது. டிஸ்பிளேனுடைய பயாஸ் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய சாக்கெட் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்டை கையில் எடுத்தின்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்டில் இந்த ஒவ்வொரு சாக்கெட்டும் எங்கெங்கே போகுது வருது அப்படிங்கிறலாம் தெளிவாக தெரியணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். இந்த சப்ஜெக்ட் தெரியணும். ஓகே, இப்போது பாருங்கள், இது டிஸ்பிளே டீட்டெயில் ஆச்சா. அடுத்து என்ன வந்திருக்கு? இதுதான் அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு மதர் போர்டு. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் பாருங்கள், நல்ல கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஆக்சிலரி 1, ஆக்சிலரி 2, இந்த 6 சேர்ந்து ஆக்சிலரி 3. இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு HDMI ARC ஆர்க்கினுடைய இன்புட். ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த சாக்கெட் 1 2 இதெல்லாம் சாக்கெட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன பர்பஸ், இது எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். தெரிஞ்சுன்னா யார் வேணால் அசம்பிள் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் ப்ளக் இன் ப்ளே, சால்ட்ரிங்கே கிடையாது. அதனால் யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஒரு ரிமோட் கிட்ட மாற்றணும். மேனுவல் 5.1 ஆம்பிளிஃபையரை அதையே ரிமோட் உள்ள ஆம்பிளிஃபையராக சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த கிட்டு வேணும். அது மட்டும் இல்லை, இந்த கிட்டில் உடைய ஒயரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரவாக தெரியணும். தெரிஞ்சால் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். ஓகே, சரி. அப்போ இந்த போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? பாருங்களேன், இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, கொஞ்சம் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா இது நல்லா இப்போ தான் ஈஸியாக இருக்கும் தெரியணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் 5.1 சிக்னல் இன்புட் இந்த சாக்கெட்டில் கொடுக்கணும். இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது சோர்ஸ்லேருந்து ஒரு 5.1 சிக்னல் வந்தால் கூட நாம் இந்த சாக்கெட்டில் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற கனெக்டர் எதுக்கு இருக்குது அப்படின்னா 9 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் டிசி இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. X1, X2, X3 மைக் இன்புட் சாக்கெட் இதில் கொடுக்கணும், கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அதிலே கொடுத்துருக்கு, ப்ளக் எல்லாமே கொடுத்துருக்கு. இது வந்து ப்ளூடூத்தினுடைய ஆண்டனா சிம்பிள் கொடுத்துருக்கு, ஆண்டனா. இது வந்து டிஸ்பிளே கனெக்டர். நான் ஏற்கனவே சொன்ன டிஸ்பிளே, அதுலேருந்து இந்த ஒயர் கனெக்ட் பண்ணணும். ஒரு ஆக்சிலரி மோடுக்கு உண்டான கனெக்ஷன் இங்கே இருக்குது. அப்புறம் இதுதான் அவுட்புட். அதாவது HDMI ARC சிக்னல் கொடுத்தாலும் சரி, இதில் அவுட்புட் 6 சேனலாக வெளியே வந்துடும். X1, X2, X3 கொடுத்தாலும் இதில் 6 சேனல் வெளியே வந்துடும். இதில் கொடுக்கும்போது இது டிஜிட்டல் சோர்ஸு. ஸோ டிஜிட்டல் அவுட்புட் பக்கா வரும். இதில் கொடுக்குறது அனலாக்கு 2 சேனல். அது உங்களுக்கு ப்ரோலாஜிக் 2வாக இதில் வெளியே வரும். இதில் சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு பாருங்கள். கொஞ்சம் சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சப்பு, சென்ட்ரு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, கிரவுண்ட் அண்ட் மியூட் இதெல்லாம் இருக்குது. இந்த பின்னிலே போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். இருந்தாலும்
ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேலே இதில் என்ன கொடுத்துருக்கு, இது ஒரு ரிமோட். இந்த ரிமோட்டில் பாருங்கள், இதுதான் இதில் வரக்கூடிய ரிமோட். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ரிமோட்டில், ஏன்னா நிறைய தடவை நடத்தியிருக்கோம். பவர் ஆன் சுவிட்சு, ஆப்டிக்கல், கோஆக்சியல், ARC1, ARC2, X2, X3, ப்ளூடூத் மோடு, USB மோடு, வால்யூம் ப்ளஸ் மைனஸ், ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு, FM, AC3, மைக் வால்யூம் ப்ளஸ், மைக் வால்யூம் மைனஸ், எக்கோ ப்ளஸ், எக்கோ மைனஸ், மியூட் பட்டன், 2 சேனல் வேணும்னா 2 சேனலாகவும் ஆடியோ எடுத்துக்கலாம், 5.1 வேணும்னா 5.1 எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் இதுலேயே இருக்குது. சிங்கிள் ரிமோட்டில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்னுடைய ப்ளஸ் மைனஸ், சென்டரோட ப்ளஸ் மைனஸ், சரவுண்ட் லெஃப்டோட ப்ளஸ் மைனஸ் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம் இம்மிடியேட்டாக. ட்ரிபிள் டோட்டலாக வரக்கூடிய ட்ரிபிள் ப்ளஸ்ஸு, ட்ரிபிள் மைனஸ், பாஸ் ப்ளஸ், பாஸ் மைனஸ், சப்பு வால்யூம் கூட்டலாம், சப்பு குறைச்சிக்கலாம். மாடல் நம்பர் GS098. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் உங்களுக்கு நான் டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் இப்போ என்ன பர்பஸ் அப்படின்னா பாருங்கள், இதுதான் ஒரு பேனல். நான் இந்த பேனல் தான், இதுதான் பேனலு. இந்த 5.1 அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த இடத்துல, பவர் இண்டிகேட்டர், இது மாஸ்டர் கண்ட்ரோல். இதை 6 சேனல்லையும் ஒட்டுக்கா வால்யூம் கூட்டலாம், குறைக்கலாம். இது வந்து ரியர் வால்யூம் கூட்டலாம், குறைக்கலாம், ஃப்ரண்ட் வால்யூம் கூட்டலாம், குறைக்கலாம். இதில் 2 ஸ்டீரியோ கண்ட்ரோல், இது சென்ட்ரு, இது சப்போட வால்யூம், தேவைப்பட்ட சப்போட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டுக்குள்ளான ட்ரிபிள் பேஸை கூட்டலாம், குறைக்கலாம். இது ஏற்கனவே உங்களுக்கு சவுண்டு செலக்ட் பண்ணுறது 5.1, 2.1, டிவியா, எக்ஸ்டர்னல் இன்புட், ஆக்ஸ் இன்புட் கொடுக்கக்கூடிய சாக்கெட்ஸ். இந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் கிட் இருக்குது, வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓல்டு டைப். ஓகே, இப்போது நான் பார்த்தோம் இல்லையா, இந்த டைப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேனல் இருக்குது, அந்த பேனலில் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏற்கனவே பழைய பேனல் உங்கள்கிட்ட மேனுவல் இப்படி தான் இருக்கும். நாம் இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை ரிமோட்டாக இதே சேம் ரிமோட்டை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கு மேலே என்ன தேவை அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு 400 வாட்ஸ் பவரில் இருக்கக்கூடிய ஒரு 5.1, இது வந்து 5.1 400 வாட்ஸ், இதுதான் கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 6 அவுட்புட் நேராக டைரெக்டாக சப்பு, சென்டர், ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் கொடுத்துக்கலாம். சிக்னல் லெட் பண்ணிக்கலாம். கெய்னர் இருக்குது, கெய்னர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் இருந்தாவே போதும். இந்த ரிமோட் கிட்டு ப்ளஸ் இந்த பவர் ஆம்பிளிஃபயர் சூட்டபிளான ஒரு SMPS பவர் சப்ளை இருந்தால் போதும். நல்ல ஒரு குவாலிட்டியான நாம் ஒரு நான் ரிமோட் இருக்கக்கூடிய 5.1 செட்டை நாம் ரிமோட் செட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் மூலியமாக ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMPS. விருப்பம் உள்ளவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.